ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டை ரொம்பவே அட்டகாசம் பண்ணக்கூடிய எலி, கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் எப்படி விரட்டலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். கூடவே சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸும் இருக்குது. நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு, நம்ம வீட்டில் ஹாட் பாக்ஸு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சூடு நிற்காமல் இருக்கும். அந்த மாதிரி சூடு நிற்காமல் இருக்கிற ஹாட் பாக்ஸை சரி செய்கிறதுக்கு அந்த ஹாட் பாக்ஸில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஹாட் பாக்ஸில் நீங்கள் எந்த பொருள் போட்டு வச்சிங்கனாலும் நல்லா சூடாகவே இருக்கும். ஹாட் பாக்ஸில் சூடு நிற்கலையேன்னு சொல்லிவிட்டு அதை ஓரம் ஒதுக்காமல் நம்ம இதை மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு, இந்த ஹாட் பாக்ஸில் நம்ம பலவிதமான பொருட்களை சேமித்து வைப்போம். அதே மாதிரி ஏதாவது ஊற வைக்கணும், இல்லை தயிர் புற ஊற்றணுனாலும் இந்த ஹாட் பாக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் காலையில் பட்டாணி ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் அதில் பட்டாணியை போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றி மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்திங்கனாலே பட்டாணி வேக வைக்கிறக்கூடிய அளவுக்கு சாதாரணமாக ஊற வச்சா எந்த அளவுக்கு ஊறி இருக்குமோ அந்த அளவுக்கு ஊறி இருந்துச்சு. காலை நேரங்களில் அவசரமாக நம்ம வேலை பார்க்கும்போது இது மாதிரி விஷயங்கள் நம்ம மறந்துட்டோம்னா இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம காலியான நெய் பாட்டில்களை அப்படியே வச்சுருந்தோம்னா அதில் அடியில் இருக்கிற நெய்யை எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த நெய் ரொம்ப நாள் ஆகிடுச்சுனாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம சூடான வாணலியில் இந்த மாதிரி மேலே ஒரு மரக்கரண்டி வச்சுக்கோங்க. அது மேலே நம்மளுடைய நெய் டப்பாவை அந்த கரண்டி மேலே கவுத்து விடுங்க. கவுத்து வச்சிங்கன்னா அந்த வாணல் சூடுலேயே உள்ளே இருக்க நெய் எல்லாமே உருகி அந்த வாணலில் கலெக்ட் ஆகிடும். நம்மளுக்கு ஏதாவது டிஷ் செய்யும்போது இல்லை பொங்கல் இது மாதிரி விஷயங்களுக்கு ஊற்றுறதுக்கு இந்த நெய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் இப்போ அடியில் இருக்கிற நெய்யை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அந்த டப்பாவை தூக்கி கடாசிடாமல் இந்த மாதிரி நம்ம அடியில் இருக்க நெய்யை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப்பு, நம்ம வாங்கிட்டு வந்த ப்ரொவிஷனல் பாக்ஸில் கொட்டிட்டு மீதி இருக்கிற போது அதை வேறு பாக்ஸில் எடுத்து வைப்போம். அது மாதிரி வைக்கக்கூடிய மீந்து போன பொருட்களில் வண்டு, பூச்சி இதெல்லாம் வரும். அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூடவே ஒரு 4-5 லவங்கம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு நூலோ இல்லை ரப்பர் பேண்டோ போட்டு அதை கட்டிக்கோங்க. ஏன்னா அதில் இருக்க பொருள் எதுவும் வெளியில் வந்துடாமல் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ இதை எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பாக்ஸு, ப்ரொவிஷனலாக வச்சுக்கக்கூடிய அந்த பக்கெட்டு, இல்லைன்னா இந்த மாதிரி காலியான ஹாட் பாக்ஸ் இருந்தாலும் அதுலேயும் நம்ம இதை வச்சு இதை அடியில் வச்சு மீதி இருக்க பொருட்களை எடுத்து நம்ம அந்த ஹாட் பாக்ஸில் வச்சியும் மூடி வச்சிடலாம். இதுக்கும் நம்ம இந்த காலி ஹாட் பாக்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஹாட் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணாமல் தூக்கி ஓரம் வச்சோம்னா தான் அது வந்து துரு ஏறி போயிடும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதனுடைய ஆயுட்காலம் வந்து நீடிச்சு இருக்கும். இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு வண்டு, பூச்சி எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம முட்டை உடச்சிட்டு அந்த முட்டை ஓட்டை தூக்கி கீழே தான் போடுவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இனிமேல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வேக வச்ச முட்டையாக இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உடச்சி ஊற்றின முட்டை ஓடாக இருந்தால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அதுக்கு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து தோசைக்கல் மேலே வச்சுடுங்க. முட்டையில் இருக்க ஈரம் எல்லாமே காஞ்சிடும். இந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு நீங்கள் வெயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெயிலில் கூட வச்சிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறமா இந்த முட்டை ஓடுகளை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஓட்ட போகிறோம். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, மிக்ஸி ஜாரில் நம்ம நிறைய சட்னிக்கு மசாலா இப்படி நிறைய அரைப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது அதில் இருக்க பிளேடு வந்து மழுங்கி போயிடும் சீக்கிரமாக. அந்த மாதிரி மழுங்காமல் இருக்கிறதுக்கு இந்த முட்டை ஓடுகளை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும்போது அந்த பிளேடு வந்து ஷார்ப்னஸ் வந்து அதிகரிக்கும். அதனால் நம்ம திரும்பவும் எந்த பொருள் போட்டு அரைச்சோம்னாலும் ஈஸியாக அரைக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த முட்டை ஓட்டை அரைக்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டை ஓட்டில் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களாகட்டும் சின்ன குழந்தைங்களுக்கு கால்சியம் சத்து கம்மியாக இருக்கும்போது
நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். அது மாதிரி ஏற்படுற குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் நம்ம அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் ஒரு அரை டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த முட்டை துகள்களை சேர்த்து உணவாக கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கால்சியம் சத்து முழுமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்டுங்களுக்கு கால்சியம் சத்தான போன்லாம் நம்ம கடையில் விற்கிறத வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி முட்டை ஓட்டை அரைச்சிட்டு அதையும் நம்ம சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும்போது அதுங்களுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்கும். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெட்டுங்க வளர்க்குறவங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டை ரெண்டாக்கக்கூடிய ரொம்பவே அட்டகாசம் பண்ணக்கூடிய இந்த பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி இது எல்லாத்தையும் ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த முட்டை ஓட்டை தூள் பண்ணதையே நம்ம எடுத்துப்போம். அது கூட கொஞ்சோண்டு சாக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட்டோட வாசனைக்கு டொமேட்டோ சாஸோட வாசனைக்கு எலி வந்து கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி வரக்கூடிய எலியை விரட்டுறதுக்கு இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது மூணுத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி பல்லி, கரப்பாம்பூச்சி எந்த இடத்துல அதிகமாக வருமோ அந்த இடங்களில் குட்டி குட்டி உருண்டைகளாக வைக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் எலியும் ரொம்ப அட்டகாசம் பண்ணும் இல்லைங்களா, அதுக்கு இந்த ஒரு லேஸ் கவர் பேக்கெட் இருந்தாலே போதும். இந்த பேக்கெட் கவரை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக எவ்வளோ பொடி துண்டுகளாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய உருண்டையிலேயே அதை கலந்துப்போம். இதுக்கு நீங்கள் லேஸ் கவர் தான் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் பால் கவர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து லேஸ் கவர் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா அதில் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸோட வாசனை இருக்கும். அது வந்து எலிக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நான் இந்த கவரை எடுத்தேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த துகள்களை நம்ம கலந்து வச்சுக்கக்கூடிய அந்த முட்டை ஓலில் கலந்துப்போம். இல்லைனா இது கூட கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லைனா கடலை மாவு கலந்துட்டு கூட குட்டி குட்டி உருண்டைகளாக செஞ்சுட்டு அதுக்குள்ளார வச்சு இந்த இடங்களில் எலி வருமோ அந்த இடத்துல நம்ம இந்த உருண்டைகளை வச்சு விடலாம். இதை வந்து சாப்பிட்டுட்டு அந்த உருளைக்கிழங்கோட வாசனைக்கு எலி கண்டிப்பாக வரும். இதை வந்து சாப்பிட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த கவரோட தன்மை அதனோட வயிற்றில் வந்து பிரச்சனை பண்ணும். அதனால் எலி வந்து நம்ம வீட்டு பக்கம் வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் இருக்கக்கூடிய அந்த தக்காளியோட வாசனை, உருளைக்கிழங்கோட வாசனை, சாக்லேட்டோட வாசனைக்கு எலி வந்து கண்டிப்பாக வரும். சாப்பிட்டுட்டு வயிறு பிரச்சனை பண்ணி நம்ம வீட்டை விட்டு ஓடி போயிடும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிட்டு அதை வந்து நம்ம பல்லிங்களுக்கு இந்த முட்டை ஓட்டோட வாசனை பிடிக்காது. எந்த இடங்களில் அதிகமான அளவு பல்லிகள் நடமாட்டம் இருக்குமோ அந்த மாதிரி இடங்களில் இதை இன்னும் கொஞ்சம் சாஸ் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அதை ஒரு லிக்விட் பதத்துக்கு வச்சு எந்தெந்த இடங்களில் பல்லிகள் அதிகமாக வருமோ அந்த இடங்களில் நம்ம தடவி விடலாம். முக்கியமாக செல்ஃபுங்களில், ஏதாவது இடுக்கான இடங்களில், அதே மாதிரி லைட்டுக்கு பின்னாடி, டியூப்லைட்டுக்கு பின்னாடிலாம் தான் நமக்கு பல்லிகள் உலாத்தும். அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் இந்த முட்டைத்தோலோட அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம தடவி விடலாம். முட்டைத்தோலோட வாசனை பல்லிகளுக்கு அறவே பிடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கபோர்டுக்கு அடியில், டியூப்லைட்டுக்கு பின்னாடி, கேஸ் ஸ்டவ்வுக்கு அடியில் இங்கெல்லாம் தான் நமக்கு பல்லிகள் பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.